உங்கள் பொருளாதாரத்தையே நசுக்கி விடுவோம் என்று இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகளை அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் லிண்ட்சே கிராஹாம் எச்சரித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருட்களை இறக்குமதி செய்தால் உங்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவோம் என்று ஆளும் குடியரசுக் கட்சியின் எம்பி கிரஹாம் லிண்ட்சே அச்சுறுத்தும் வகையில் கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கும் நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப் போவதாக எச்சரித்திருந்தார். உக்ரைனுடனான போரை நிறுத்த முன்வராத ரஷ்யாவுக்கு தண்டனையாக நிதி ஆதாரங்களை முடக்கும் வகையில் இந்த அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியான் வரும் சனிக்கிழமை பாகிஸ்தான் செல்கிறார். இச்சந்திப்பின் நோக்கம் என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. இஸ்ரேலோடு ஈரான் நடத்திய போர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இப்பயணம் கவனம் பெறுகிறது. இந்தியாவுடன் பாகிஸ்தானுக்கு மோதல் போக்கு நீடிக்கும் நிலையிலும் மத்திய கிழக்கில் பதற்ற சூழல் தொடரும் நிலையிலும் இப்பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு பாகிஸ்தான் மறைமுகமாக உதவியதாக சர்ச்சைகள் எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்குவதற்கு முன்பு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அமெரிக்கா சென்று அதிபர் டிரம்பை சந்தித்ததும் கவனம் பெற்றது. பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனாரோவுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி மின்னணு கண்காணிப்பு வளையம் காலில் அணிவிக்கப்பட்டது. கிரிமினல் வழக்குகளில் சிக்கியுள்ள போல்சனாரோ வெளிநாடுகளுக்கு தப்புவதை தடுக்கும் வகையிலும் அவரது நகர்வுகளை கண்காணிக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அதிபர் லூவா டிசில்வாவின் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற குற்றச்சாட்டில் போல்சனாரோ மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் வரும் செப்டம்பர் மாதம் தீர்ப்பு வர இருப்பது. இதில் தண்டனை உறுதியானால் போல்சனாரோ 40 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனினும் போல்சனாரோவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவித்து வருகிறார். டிரம்பை சந்திக்க போல்சனாரோ முயலும் நிலையில் மின்னணு கண்காணிப்பு வளையம் காலில் மாட்டப்பட்டுள்ளது. போல்சனாரோ மீதான நடவடிக்கைகளுக்காக அரசை எதிர்த்து அவரது ஆதரவாளர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஹமாஸுக்கு எதிரான போரில் உயிரிழந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு டெல் அவீவ் நகர கடற்கரையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 893 ராணுவத்தினர் போரில் உயிரிழந்த நிலையில் அதே எண்ணிக்கையில் இருக்கைகள் வைக்கப்பட்டு அதில் அவர்களின் படங்களும் வைக்கப்பட்டிருந்தன. உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினர், உறவினர்கள், பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் அஞ்சலி செலுத்தினர். 2023 அக்டோபரில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடங்கிய நிலையில் இதுவரை 893 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். காசாவில் 55,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். உலக புகழ்பெற்ற மனித உரிமை ஆர்வலரும் நோபல் பரிசு பெற்றவருமான மார்ட்டின் லூதர் கிங்கின் ஜூனியரின் கொலை குறித்த முக்கிய ஆவணங்களை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. 2,40,000 பக்க ஆவணங்களை வெளியிட்டுள்ள அமெரிக்க நீதித்துறை மேலும் பல ஆவணங்கள் வெளியாகும் என்று கூறியுள்ளது. 1968ஆம் ஆண்டு டென்னசி மாகாணத்தில் மார்ட்டின் லூதர் கிங் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார். முன்னதாக 1963இல் படுகொலை செய்யப்பட்ட அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடியின் மரணம் குறித்த ஆவணக்குறிப்புகளும் சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டன. இவ்விரு மரணங்களுமே மர்ம பின்புலன்களை கொண்டதாக உள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி வரி விதிப்பு நடவடிக்கைகள் பல நாடுகளின் சாமானியர்களையும் கவலையில் தள்ளியுள்ளன. தென்கொரிய ஆப்பிள் விவசாயிகள் இதற்கு ஒரு உதாரணம். தங்கள் ஆப்பிள்கள் இனி சந்தைகளில் விலை போகுமா என்ற கவலையில் உள்ள தென்கொரிய விவசாயிகள் வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக அமெரிக்க ஆப்பிள்கள் இனி குறைந்த விலையில் தென்கொரிய சந்தையில் வெள்ளமென குவிய உள்ளன. இதனால் தங்கள் பொருட்களுக்கு விலை கிடைக்காமல் போய் வாழ்வாதாரமே போய்விடும் என்று தென்கொரிய விவசாயிகள் அஞ்சுகிறார்கள். இந்தியாவிலும் அமெரிக்க வேளாண் விளைபொருட்களை அனுமதிக்க கடுமையான எதிர்ப்புகள் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் குடியரசு துணைத் தலைவர் ஆக்கப்பட வேண்டும் என்று அம்மாநில பாஜக எம்எல்ஏ ஹரிபூஷன் தாக்கூர் கூறியுள்ளது அரசியலில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. பாட்னாவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார். ஒரு பீகாரி குடியரசு துணைத் தலைவரானால் அதைவிட மக்களுக்கு மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும் என்று அவர் வினவினார். பீகாரில் சில மாதங்களில் பேரவைத் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமாரை ஓரம் கட்ட முயற்சிகள் நடப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் அவரை குடியரசு துணைத் தலைவர் பதவியில் அமர பாஜக எம்எல்ஏ விருப்பம் தெரிவித்திருப்பது பல்வேறு யூகங்களை எழுப்பியுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் ஆதார், வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை ஆகியவற்றை குடியுரிமைக்கான தகுதிச் சான்றாக ஏற்க இயலாது என்று உச்சநீதிமன்றத்திடம் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. பிறப்புச் சான்றிதழ் அடிப்படையில் வாக்காளர்களுக்கான குடியுரிமை தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது.
ஆனால் இது தங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு திருத்த நடவடிக்கையை தொடர அனுமதித்தது. ஆனால் ஆதார், வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டையை தகுதிச் சான்றாக ஏற்பது குறித்து பரிசீலித்து ஜூலை 21க்குள் தெரிவிக்க நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் வாக்காளர் சிறப்பு திருத்த நடவடிக்கையில் பிறப்புச் சான்றை மட்டுமே தகுதிச் சான்றாக ஏற்க முடியும், மற்றவை அடையாள சான்றுகள் மட்டுமே எனவும் தேர்தல் ஆணையம் கூறிவிட்டது. இவ்வழக்கு விசாரணை வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையில் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 24ஆம் தேதி லண்டனில் கையெழுத்தாக உள்ளது. இதற்காக ஜூலை 23ஆம் தேதி பிரதமர் மோடி பிரிட்டன் செல்ல உள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தோல் பொருட்கள், காலணி, ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்ய வரி விலக்கு கிடைக்கும். அதேபோல இங்கிலாந்திலிருந்து கார்கள், விஸ்கி உள்ளிட்டவற்றின் இறக்குமதி சலுகை வழங்கப்படும் என்பதால் மலிவு விலையில் கிடைக்கும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இருதரப்பு வர்த்தகம் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாயை எட்ட வாய்ப்புள்ளது. கடந்த நிதியாண்டில் இங்கிலாந்துக்கு இந்தியாவின் ஏற்றுமதி 12.6% அதிகரித்து 1,24,000 கோடி ரூபாயாக இருந்தது. அதேபோல இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி 2.3% அதிகரித்து 74,000 கோடி ரூபாயாக இருந்தது. திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் போது ஆதார் விவரங்கள் வாங்கப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் திமுக முறையீடு செய்துள்ளது. ஆதார் விவரங்கள் அல்லது OTP பெற திமுகவிற்கு தடை விதித்த மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவசர முறையீடு செய்தார். பொதுமக்களின் ஆதார் விவரங்கள் எதுவும் வாங்கப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணைய வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலேயே உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அதிமுகவினர் தவறான தகவலை அளித்து உத்தரவு பெற்றதால் உறுப்பினர் சேர்க்கை பணி மொத்தமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரினார். நீதிபதிகள் இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்தனர். அன்புமணி ஆதரவாளர்களான பாமக நிர்வாகி பாலு மற்றும் 3 MLA-க்களை உட்கட்சி விசாரணைக்கு ஆஜராகுமாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். ராமதாஸ் ஆதரவாளரான கட்சியின் கொறடா அருளை நீக்குமாறு பாமக MLA-க்களான சிவகுமார், வெங்கடேஸ்வரன், சதாசிவம், நிர்வாகி வழக்கறிஞர் பாலு ஆகியோர் சபாநாயகரிடம் மனு அளித்தனர். எனவே அவர்களை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டிருந்தார். இந்த நால்வரும் தன்னுடைய தலைமையிலான விசாரணைக்கு ஆஜராகுமாறு ராமதாஸ் தபால் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கிட்னி விற்பனை விவகாரம் பல்வேறு அதிர்ச்சிகர உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் பணத்திற்காக கிட்னியை விற்றவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பள்ளிப்பாளையம் பகுதியில் விசைத்தறி கூடங்கள், கட்டுமான பணிகள் உள்ளிட்ட கூலி வேலைகளை செய்து வரும் தொழிலாளர்கள் போதிய வருமானம் இல்லாததால் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அன்றாட தேவைகளுக்கு கூட அவர்கள் கந்துவட்டி கும்பலிடம் கடன் வாங்கி தவிப்பதாக தெரிகிறது. கடனை அடைப்பதற்காக இடைத்தரகர்களின் தவறான வழிகாட்டுதலால் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் ஏழை தொழிலாளர்கள் கிட்னியை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வேலை உத்தரவாதப்படுத்துவதோட அவர்களுக்கு வருமானத்தை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு அரசுக்கு இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு மருத்துவ உதவி கிடைச்சா பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் தெரியாமல் கொடுத்துட்டோம் அன்னைக்கு, ஆனால் மருத்துவ உதவி கிடைத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்குது. எனவே அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறதோட தற்பொழுது இன்றைக்கி புரோக்கர்கள், ஏஜெண்டுகள் கிட்னி கொடுத்து ஏமாத்துறதுனா சொல்கிறாங்க. அது மீது விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து சட்டப்படி தண்டனை வழங்கணும். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 2ஆம் நாளாக முடங்கின. பீகார் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம், பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்றும் இதுகுறித்த தங்கள் கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா குறித்து விவாதிக்க சிபிஐ கட்சியின் சந்தோஷ்குமார் வலியுறுத்தினார். அமைதியாக இருக்குமாறு இரு அவைகளின் தலைவர்களும் கூறியும் கூச்சல் நிற்கவில்லை. இதனையடுத்து இரு அவைகளும் சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தின. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர். இது ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சி என்று அவர்கள் குரல் எழுப்பினர். இதற்கு பதிலளித்த பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத்,
வங்கதேசத்திலிருந்தும் மியான்மரிலிருந்தும் சட்டவிரோதமாக வந்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்க இந்தியா ஒன்றும் தர்மச்சத்திரம் அல்ல என்றார். இந்தியாவில் இந்தியர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை என்றும் இதை உறுதி செய்ய முற்பட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் கவலை எழுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பிலிப்பைன்ஸில் தொடர்ந்து வரும் பருவமழையின் காரணமாக ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன. தலைநகர் மணிலா உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கின் காரணமாக நாட்டின் பல பகுதிகள், பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. விமான சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மீட்கப்பட்டு அருகில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடான சூடானில் உள்நாட்டு போர் ஓய்ந்துள்ள நிலையில் ஏராளமானோர் தாய்நாடு திரும்பி வருகின்றனர். சூடானில் நடந்த உள்நாட்டு போரால் ஏராளமான மக்கள் அண்டை நாடான எகிப்துக்கு இடம்பெயர்ந்தனர். எகிப்தின் கெய்ரோ நகரில் ஏராளமான அகதிகள் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் போர் சூழல் ஓய்ந்துள்ள நிலையில் சூடானியர்கள் நூற்றுக்கணக்கானோர் சூடான் திரும்ப தொடங்கியுள்ளனர். அவர்களை எகிப்து அரசு தங்களது சொந்த செலவில் சூடானுக்கு அனுப்பி வைத்து வருகிறது. நாதாகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 4 வாரங்களில் பரிசீலித்து பாஸ்போர்ட் வழங்கும்படி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீமான் தாக்கல் செய்திருந்த மனுவில் பாஸ்போர்ட் தொலைந்து விட்டதால் புதிய பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பித்த போது தன் மீதான வழக்குகளால் அது நிராகரிக்கப்பட்டது என்று கூறியிருந்தார். புதிய பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 4 வாரங்களுக்குள் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி மோதல் நீடிக்கும் நிலையில் ஆகஸ்ட் 10 அன்று பூம்புகாரில் நடைபெறவுள்ள பாமக மகளிர் மாநாட்டில் ராமதாஸின் மகள் காந்திமதி மேடையேற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி பெயர் போஸ்டர்களில் விடுபட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடைபெறவுள்ள மாநாட்டில் 5 லட்சம் மகளிரை பங்கேற்க செய்ய பாமக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அண்மையில் பாமக செயற்குழுவில் காந்திமதி மேடையேறியதுடன் அவருக்கு பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி ராமதாசிடம் எழுப்பப்பட்டது. இதற்கு போக போக தெரியும் என்று பதிலளித்தார். அன்புமணி ஆதரவாளர்களான பாமக நிர்வாகி பாலு மற்றும் 3 எம்எல்ஏக்களை உட்கட்சி விசாரணைக்கு ஆஜராகுமாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். ராமதாஸ் ஆதரவாளரான கட்சியின் கொறடா அருளை நீக்கும்படி பாமக எம்எல்ஏக்களான சிவக்குமார், வெங்கடேஸ்வரன், சதாசிவம், நிர்வாகி வழக்கறிஞர் பாலு ஆகியோர் சபாநாயகரிடம் மனு அளித்தனர். எனவே அவர்களை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டிருந்தார். இந்த 4வரும் தன்னுடைய தலைமையிலான விசாரணைக்கு ஆஜராகும்படி ராமதாஸ் தபால் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ராட்சத பாறை உருண்டு வீதியில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மில்லத் நகரில் கனமழையின் காரணமாக ராட்சத பாறை ஒன்று மலைக்குன்றிலிருந்து வீதியில் உருண்டு விழுந்தது. 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இப்பகுதியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வாணியம்பாடி வட்டாட்சியர் சுதாகர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் வாணியம்பாடி நகராட்சி துறையினர் பாறையை அகற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தண்ணீர் பக்கெட்டில் தவறி விழுந்து 11 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேரு தெருவில் வசித்து வரும் சங்கர் தாஸ், கோப்புலட்சுமி தம்பதியரின் 11 மாத பெண் குழந்தை தியா வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது பிளாஸ்டிக் பக்கெட்டில் நிரப்பப்பட்டிருந்த தண்ணீரில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. பெற்றோர் குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வரும் வழியிலேயே குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் மகளை கொன்று தந்தையும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயனாவரத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் தனது 8 வயது மகள் ஸ்டெஃபியுடன் தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் மகளின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு சதீஷ் தானும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். பரங்கிமலை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுமியின் உடலை கைப்பற்றி தந்தையை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறே இந்த விபரீத முடிவுக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் குழந்தைகளிடம் டெங்கு பாதிப்பு பரவி வருவதாக கூறப்படும் நிலையில் அதை தடுக்க போதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி நகர்நல அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகளில் சாலையோரங்கள், பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக டெங்குவை பரப்பும் ஏடிஎஸ் கொசுக்கள் உற்பத்தியாவதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் சோழிங்கநல்லூர், அடையாறு மண்டலங்களில் 170க்கும் அதிகமானோர் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் அதில் பெரும்பாலானோர் பள்ளி குழந்தைகள் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் டெங்கு பாதிப்பை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நோய் பாதிப்பு குறித்த அறிகுறிகள் இருந்தால் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு திட்டம் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். நேற்று நடைபயிற்சியின் போது தலை சுற்றல் ஏற்பட்டதால் கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வர் ஓய்வில் உள்ளார். மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவலக பணிகளை மேற்கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் இன்று தெரிவித்தனர். இதனையடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் முதல்வர் கேட்டறிந்தார். அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு தொடர்ந்து முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளரிடம் முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். முகாம்களில் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே முதல்வரை அவரது சகோதரர் மு.க. அழகிரி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் திடீரென்று ராஜினாமா செய்திருப்பது குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. ஜெகதீப் தங்கர் திங்கட்கிழமை அன்று குடியரசு துணைத் தலைவர் பதவியை திடீரென்று ராஜினாமா செய்தார். காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இதுகுறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை இரவு 7:30 மணி வரை தங்கரிடம் பேசிக் கொண்டிருந்ததாக கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை அன்று மாநிலங்களவை அலுவல் குழு கூட்டத்தை நடத்த தங்கர் திட்டமிட்டிருந்ததாகவும் நீதிமன்ற நியமனங்கள் குறித்த சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருந்ததாகவும் ரமேஷ் தெரிவித்துள்ளார். உடல்நல காரணங்களுக்காகவே பதவி விலகியிருப்பதாக தங்கர் கூறியுள்ளார். தங்கர் தனது உடல்நலத்துக்கு முன்னுரிமை அளிப்பது அவசியம் என்றாலும் அவரது திடீர் பதவி விலகலுக்கு வேறு காரணங்களும் இருக்கின்றனவா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டியிருப்பதாக ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். தங்கர் தனது பதவி விலகல் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அவரை பதவியில் தக்க வைக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் ரமேஷ் கூறியுள்ளார். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து பணியாற்றி உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்த வேண்டும் என்று விரும்பிய நாட்டு பற்றாளர் என்று மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் தங்கரை புகழ்ந்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சந்தோஷ்குமார் தங்கரின் திடீர் பதவி விலகல் எதிர்பாராத ஒன்று என்றும் அவர் சில விஷயங்கள் குறித்து அதிருப்தியில் இருந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நாளில் தங்கர் பதவி விலகியிருப்பது ஏன் என்று சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவு எம்பி ஆனந்த் துபே கேள்வி எழுப்பியுள்ளார். உடல்நலம்தான் காரணம் என்றால் சில நாட்களுக்கு முன்பே பதவி விலகியிருக்கலாமே என்று அவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக பதவியில் இருக்கும்போதே விலகிய 3வது நபர் ஜெகதீப் தங்கர். இதற்கு முன்பு 1969 வி கிரே, 2007 பைரோன் சிங் ஷெகாவத் ஆகியோர் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருக்கும்போதே ராஜினாமா செய்தனர். ஆர் வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன் ஆகியோர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தனர். மும்பை ரயில் வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்புடையவர்களிடம் தீவிரவாத எதிர்ப்பு படையினர் விசாரணை நடத்திய விதம் மிக கொடூரமானது என்று மும்பை நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கைதிகளை கட்டி தொங்கவிட்டு அவர்களது உள்ளாடைக்குள் எலிகளை விட்டு கடிக்கச் செய்வதெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாதது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்தியாவில் 200 ஆண்டுகளாக காவல்துறையினர் இவ்வாறுதான் அத்துமீறல்களில் ஈடுபடுகின்றனர் என்றும் அதற்கு சாட்சிகள் உள்ளன என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இரு கைகளையும் மேல் நோக்கி கட்டி போட்டு இரவு தூங்க விடாமல் துன்புறுத்தியதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கர்நாடகாவில் கடந்த 6 மாதங்களில் வெறிநாய்கள் கடித்ததில் 19 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய அந்த மாநில சுகாதாரத்துறையின் முதன்மை செயலாளர் ஹர்ஷா குப்தா, கடந்த 6 மாதங்களில் 2,21,000 பேரை வெறிநாய்கள் கடித்துள்ளன என்றார். இதனால் ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு 19 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். பெங்களூருவில் 13,831 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகியுள்ளனர். நாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறினார். தென்கிழக்காசிய நாடான தாய்லாந்திற்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளில் வெகுவாக அதிகரித்துள்ளது. தாய்லாந்திற்கு அதிகம் சுற்றுலா பயணிகளை அனுப்பும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 5 ஆண்டுகளுக்கு முன்பு 6வது இடத்தில் இருந்தது. தற்போது 2வது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாக OAG என்ற நிறுவன ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சீனாவுக்கு அடுத்து இந்தியாவில் இருந்துதான் சுற்றுலா பயணிகள் தங்கள் நாட்டுக்கு அதிகம் வருவதாக தாய்லாந்து தெரிவித்துள்ளது.
பெங்களூருவில் வீட்டு உரிமையாளர் ஒருவர் 4 படுக்கையறை கொண்ட வாடகை பிளாட்டுக்கு 23 லட்சம் ரூபாய் பாதுகாப்பு வைப்புத் தொகை கோரியது விவாத பொருளாக மாறியுள்ளது. சமீபத்தில் எக்ஸ் பயனர் ஒருவர் வெளியிட்ட இந்த செய்தி வைரலானது. பலர் இவ்வளவு தொகை கேட்பது பைத்தியக்காரத்தனமானது மற்றும் நியாயமற்றது என்று கூறினர். பெங்களூரு வீட்டு உரிமையாளர்கள் பேராசை கொண்டவர்கள் என்றும் சிலர் கருத்து தெரிவித்தனர். குறிப்பாக துபாய், நியூயார்க் நகரங்களில் கூட இந்த அளவுக்கான வைப்புத் தொகை கேட்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் சுற்றுலா சென்ற 20 வயது இளைஞர் ஒருவர் ஆற்றின் அருகே சென்றபோது தண்ணீருக்குள் விழுந்த செருப்பை எடுக்க முயன்றார். பாறையின் மீது அமர்ந்து கொண்டு குச்சியை வைத்து செருப்பை மீட்க முயற்சித்த போது கால் தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து மூழ்கினார். இந்நிகழ்வின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரீஸில் அதிகபட்ச வெப்பம் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தூதஞ்சலில் பணிபுரிவோர், உணவு விநியோகம் செய்வோர் நண்பகல் முதல் மாலை 5 மணி வரை பணிகளை நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பம் 43 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களை கொண்டுள்ள ஆக்ரோபோலிஸ் நண்பகல் முதல் 5 மணி நேரம் வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதம் முழுவதும் கடுமையாக உழைத்தாலும் சில ஆயிரங்களை தாண்ட முடியாதவர்கள் தான் இங்கு அதிகம். ஆனால் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவர் தினமும் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 38 நாய்களை தினமும் வாக்கிங் கூட்டிச் சென்று மாதம் 4.5 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டுகிறார். டாக் வாக்கர் என்ற இந்த தொழிலின் மூலம் அவர் MBA படித்த தனது தம்பியை விட அதிகம் சம்பாதிப்பதாக கூறுகிறார். நம்மூரிலும் இது நடைமுறைக்கு வருமா என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள்.